மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை மீட்க நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வடவள்ளியில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட தன்மானமே முக்கியம் எனவும் கட்சிக்கு எதிராக செயல்படும் சில கைக்கூலிகளை அடையாளம் கண்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். வாய்ப்பு கொடுத்தும் திருந்தாமல் கட்சி தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியவர்களை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறுக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்கு. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் சரி இப்போதும் சரி எந்தவித அச்சுறுத்தலையும் கொடுக்கவில்லை என தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை மீட்ட நன்றி கடனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே